ஹாய் நண்பா நண்பீஸ். ஒரு 30 வருஷம் அரசாங்கத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ கையில் எந்த ஒரு பென்ஷனும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இப்போ கொந்தளிச்சு போய் ஒரு வித்தியாசமான ஒரு மெகா போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆமாங்க, முதலமைச்சர் விஜய்க்கு 1 இல்லை 2 சுமார் 1,00,000 தபால் அட்டைகள் போஸ்ட் கார்ட்ஸ் அனுப்பும் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனை? தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னார்? வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லைங்க. சுமார் 22 வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒரு போராட்டம். தமிழ்நாட்டில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரத்து செய்யப்பட்டு அதுக்கு பதிலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதாவது கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 75% பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ் திட்டத்தில் தான் இருக்காங்க. இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, திட்டத்தால் வேலை செஞ்ச 7,864 பேர் பணிக்காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. 45,625 பேர் பென்ஷன் இல்லாமலே ஓய்வு பெற்றிருக்காங்க. எலெக்ஷன் நேரத்தில் 2011, 2016, 2021 கடந்த காலங்களில் அதிமுக திமுக எல்லா கட்சிகளும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் யாருமே செய்யலை. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பதிலாக டேப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு புது திட்டத்தை அவசரமாக கொண்டு வந்தாங்க எலெக்ஷன் காரணமாக. ஆனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தாவேகா டிவிகே கட்சி என்ட்ரி ஆச்சு. ரீசெண்டாக நடந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அரசுடைய நலன் அப்படின்னு தலைப்பில் திமுக கொண்டு வந்த டேப்ஸ் திட்டத்தை நாங்கள் ஒழிச்சிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் முழுசாக அமல்படுத்தும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதை நம்பி தான் தபால் ஓட்டுகளில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பலரும் பார்த்தீங்கன்னா தாவேக்காக ஓட்டு போட்டாங்களாம். ஆனால் கடந்த ஜனவரி 2026 ஓய்வு பெற்ற பல பேருக்கு எந்த பணப்பலனும் கிடைக்காம ரொம்பவே மன உளைச்சல் இருக்காங்களாம். இதனால் இப்போ சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக ஒரு மெகா போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கடந்த மாதம் முதலமைச்சர் விஜயும் நிதித்துறை செயலாளரையும் நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க. அதோட அடுத்த கட்டமாக தான் தேர்தல் வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற சொல்லி ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் முதலமைச்சருக்கு 1,00,000 தபால் அட்டைகள் அனுப்புகிற போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மக்களே, 22 வருஷமாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்காக போராடிட்டு வர அரசு ஊழியர்களோட இந்த கோரிக்கை முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா உடனே நிறைவேற்றுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த தபால் ஓட்டு அனுப்பும் போராட்டம் அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஆக்சுவலி முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு 1 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளவே இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் இது விஷயமா பரிசீலனை பண்ணி முடிவெடுப்பாங்க. ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்ண அப்புறமா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளவே அவசரப்பட்டு போராட்டத்தை முன்வைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. ஏன்னா இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதே விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.